சாட்டர்டே நைட் ஜாலியாக பிக்லஸில் கேம் விளையாடிட்டு நல்ல கிட்ஸ் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. இன்றைக்கி என்னமோ ரத்த நிலவுன்னு சொன்னா நிக்கி, என்னடா சொல்கிற அப்படி சொல்லிட்டு அப்புறம் இங்கே பாருங்கள் பிரைட்னஸ் கம்மி பண்ணி பார்த்தேன், ஜூம் பண்ணி பார்த்தா பயங்கர ரெட் கலரில் இருந்துச்சு மூணு. இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி சாட்டர்டே, அதனால் சமையலுக்கு லீவு. எஸ்பெஷலி எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக வீட்டில் சமைக்கவே முடியாது. ஹோட்டலில் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கே வர மாதிரி இருக்கும். நேராக ஆனந்தமில் தான் வண்டி விட்டோம். எங்கள் ஏரியாலே இருக்கிறனால கொஞ்சம் பக்கம். கிளைமேட்டுக்கு பயங்கர கோல்டு வேறு, அதனால் வந்துட்டு சுடு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு பன் பரோட்டாலேருந்து தான் ஆரம்பித்தோம். பரோட்டா தான் எங்களுக்கு எப்போதுமே பிள்ளையார் சொல்லி, அதை ஆரம்பித்தோன்னா தானாக சைட் டிஷ் எல்லாமே வந்துடும். ஸோ இன்றைக்கி பன் பரோட்டா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கோல்டாக இருக்கிறனால கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணலாம், அதில் பெப்பர் ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணலாம். இவங்களுக்கு தந்தூரி தான் வேணும்ட்டானுங்க. அப்புறம் வழக்கம் போல் சில்லி பரோட்டா, அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் இந்த கடையில் சில்லி பரோட்டா தான் எப்போதும் வாங்கிடுவோம். அதனால் அவனுங்களுக்காண்டி 2 பீஸ் தந்தூரி, எனக்கு வந்து பெப்பர் கிரில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக ஜூஸியாக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மைனஸும் சாலடுமே நல்லாயிருக்கும். சாலடில் வந்து ரொம்ப ஸ்பைஸ் இல்லாமல் கொஞ்சம் ரா கன்சிஸ்டன்சியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சாச்சு. கடைசியாக பாருங்கள் தோசை. வீட்டில் தோசை சுட்டு கொடுத்தா 1000 குறை சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு அதே தோசையை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. கேட்டால் இதுக்கு வெரைட்டி ஆஃப் சட்னிஸு சாம்பார் இருக்கும்னு ஒரு எக்ஸ்கியூஸ் வேறு சொல்கிறாங்க. சரி ஓகே, நம்மளும் வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. கடைசியாக கோலி சோடா இல்லாமல் முடியாது, ஒன்று தான் வாங்கினோம். கோல்டுன்றதுனால ஒரு ஜூஸ் போதும். ஏய் சாப்பு திருச்சி போடுங்க. திருச்சி யார் ஃபஸ்ட்டு குடிக்கிறதுன்றதுனால சாப்பு திரிச்சு போட்டோம். இப்போ பாருங்கள் கிளம்பியாச்சு. செம்ம பனி, ஏன்டா வண்டியில் போக ஒத்துக்கிட்டோன்ற மாதிரி ஆயிடுச்சு. இவர் கார் தான் எடுத்தாரு, நான் தான் 2 வீலரில் போகலாம், கிளைமேட் சூப்பராக இருக்குன்னு சொல்லி நானே மாட்டிக்கிட்டேன். பனிக்காத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நிக்கி குட்டி முதுகில் போய் கொஞ்சம் ஒளிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் வார்மாக இருந்துச்சு. கோயம்புத்தூரில் மட்டும் தான் இப்படியா இல்லை உங்கள் ஊரில் இப்படியா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டூடல்ஸ்.